ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபமே ஜெயம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளில் கூட நமது தேசத்தில் வாழ்கின்ற மீனவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகின்றோம். எத்தனையோ மீனவர்கள் மீன்பிடிய தொழில்களை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். சிலர் போட் வைத்திருக்கின்றனர், சிலர் அதில் வேலை செய்கின்றனர், சிலர் அதில் டிரைவராக செல்கின்றனர். இப்படி ஒரு போட்டு, ஒரு படகு ஒரு கடலுக்கு போகலனா ஒரு சில குடும்பங்கள் அதன் நிமித்தம் பாதிக்கப்படுகின்றன. ஆனால் வருகின்ற நாட்களில் 2 மாதங்கள் தமிழகத்தில் தடை உத்தரவு வரப்போகிறது. மீனவர்களுக்கான தடை காலங்கள், மீன்கள் உற்பத்தியாக வேண்டும் என்பதற்காக தடை காலங்கள் வருடம் வருவதை போல இந்த வருடங்களிலும் ஏப்ரல் மே மாதங்களில் ஜூன் மாதம் வரை வரும். இந்த 2 மாதங்கள் நம்முடைய மீனவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்கள் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும், அவர்கள் பண தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்ற காரியத்திற்காக நாம் ஜெபிக்க போகின்றோம். ஏசப்பா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மீனவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த 2 மாதம் தடை காலங்கள்ல கர்த்தர் அவர்களுக்கு அரசாங்கம் தடைகளை உண்டு பண்ணி இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு வரப்போகின்ற நன்மைகளில ஒரு தடையும் இருக்க போறதில்லை ஆண்டவரே. தடைகளை தகர்த்து போடுகிற தேவன் நீங்க தான்ப்பா. அரசாங்கம் தடை காலத்தை உண்டு பண்ணியிருக்கலாம்ப்பா, ஆனா இவர்கள் வாழ்க்கையில் நன்மைகள் தடையின்றி வரப்போறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மீனவர்களுக்கும் இது போற ஒரு சில வாரங்கள்லயே ஏற்ற நன்மைகள், பிற்காலத்திற்கு தேவையான நன்மைகள் எல்லாம் கிடைக்க போறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா மீனவர்களை மனதார ஆசீர்வதிக்கிறோம். இந்த இன்னும் ஒரு சில நாட்கள் தான் கடலுக்கு போக போகுது. இந்த ஒரு சில வாரங்கள்ல எந்த ஒரு போட்டும் பழுதாக கூடாது, எந்த ஒரு போட்டுநர்களின் பாதிப்பு உண்டாக கூடாது. எல்லாம் நேர்த்தியாக நடக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா மீனவர்களையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிற தேவன் வருகின்ற 2 மாதத்திற்கு தேவையான எல்லா தேவைகளையும் இந்த மாதங்கள்ல நீங்க சந்திக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எதிர்காலத்தை குறித்து அவர்கள் கவலைப்படலாம் ஆண்டவரே, ஆனால் எதிர்காலத்தில் ஏமாற்றம் இல்லாமல் ஆண்டவரே, இவர்களுக்கு ஒரு ஏக்கம் இல்லாமல் நீங்க வாழ வைக்க போறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பணம் இந்த நாட்களிலே மீதம் எடுத்து சேமித்து வைக்க கிருபை பாராட்டுங்கப்பா ஆண்டவரே. படகுகளில் இவர்களுக்கு ஏற்ற மீன் பாடுகள் கிடைக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அதே போல அந்த தடை காலங்கள்ல எந்த ஒரு மீனவர்களுக்கோ மீனவ குடும்பங்களுக்கோ எந்த ஒரு நோயோ வியாதியோ துன்பமோ வராதபடி, அவர்களுக்கு மருத்துவத்திற்கு வீணாக பணங்கள் செலவாகாதபடி ஆண்டவரே, நீங்க இவர்கள் ஒவ்வொரு மீனவர்கள் குடும்பத்திற்கு சுகம் உண்டாவதற்காக நன்றி, ஆரோக்கியம் உண்டாவதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, அது மாத்திரம் இல்லாமல் ஆண்டவரே, அரசாங்கத்தில் இருந்து இவர்களுக்கு அந்த தடை காலங்களில் கொடுக்கப்படுகின்ற பணங்கள் நேர்த்தியாக வந்து இவர்கள் கரங்களில் சேரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பணங்கள் குறைவின்றி எந்த மனிதர்களும் அபகரித்து விடாதபடி, யார் கரங்களுக்கும் சென்று லஞ்சமாக சென்று விடாதபடி கர்த்தாவே, இந்த மீனவர்களுக்கு அரசாங்கம் கொடுக்கின்ற பணங்கள் நேர்த்தியாக வந்து கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உணவிற்காகவும் உடைக்காகவும் இவர்கள் அலைந்து தெரியாதபடி எல்லா தேவைகளையும் நீங்க சந்திப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம், பெரியவர்களை ஒப்பு கொடுக்கிறோம், மீனவர்கள் குடும்பங்களை ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம், சகோதரிகளை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் நீங்க பாதுகாத்துக் கொள்வதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, அன்று மீன் பிடிக்கிற ஒவ்வொருவரையும் சீசர்களாக்கி மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றினீங்களப்பா. இந்த மீன் பிடிக்கிறவர்களில் இருந்து அநேக ஊழியர்களை நீங்க எழுப்ப போறதுக்காக நன்றி, அநேக ஊழியக்காரிகளை எழுப்ப போறதுக்காக நன்றி. அன்று நீங்க இந்த பூமியில வாழ்ந்த பொழுது அநேகர் உங்க பக்கம் திருப்பியது போல எங்க மீனவர்களை நீங்க உங்க பக்கம் திருப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விக்கிரகத்திற்கு முன்பதாக விழுந்து கிடக்கின்ற மீனவர்களை இயேசுவின் நாமத்தினால் உன் பக்கம் திருப்புவதற்காக நன்றி ஆண்டவரே. இவர்கள் அநேகரை திருப்ப போறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மனதார மீனவர்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் படகுகளில் ஒரு பழுதுகளும் ஏற்படக்கூடாது, இவர்கள் சரீரங்களில் எந்த ஒரு சுகவீனமும் ஏற்படக்கூடாது. எந்த படகுல எத்தனை பேர் சென்றாலும் சமாதானத்தோடு போய்விட்டு சமாதானத்தோடு வர கிருபை செய்யுங்க ஆண்டவரே. விசேஷமாக மீனவர்கள் தங்கள் உடல் பலவீனத்திற்காக மதுபானத்தை குடிக்கிறோம் என்று அழைகிற ஒவ்வொரு மீனவர்களையும் ஆண்டவரே, அந்த மதுபான காரியத்திலிருந்து இயேசுவின் நாமத்தினால ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. இதே போல எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எத்தனை சிறியவர்கள் பாதிக்கப்படுறாங்க ஆண்டவரே. மீனவர்கள் எல்லாம் அந்த மதுபானம், கஞ்சாக்கள், போதை வஸ்துக்கள் எதுவுமே இல்லாத உண்மையும் உத்தமமாய் வாழ அவர்களுக்கு இரக்கம் செய்வீராக. எங்கள் ஜெபத்தை கேட்டு மீனவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து விட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீனவர்கள் எல்லாம் கோடாய் கோடி பெருகணும் ஆண்டவரே. அன்று பேதுருவின் படகில அற்புதம் செய்தவர் ஒவ்வொருவருடைய படகிலையும்
அற்புதத்தை செய்யப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எந்த ஒரு போட்டும் வெறுமையா வரக்கூடாது, பழுதாக வராதபடி ஆண்டவரே ஒவ்வொரு படகுகளிலும் அற்புதத்தை உண்டு பண்ணுங்க. ஆண்டவரே விசேஷமாக தகடுகளையோ மந்திரங்களையோ நம்பி எந்த ஒரு மீனவர்களும் கடந்து செல்லாதபடி கர்த்தர் உம்மை நம்பி செல்ல கிருபை பாராட்டுங்க. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும்